இந்த டிஷ் பண்ணுறக்காக பருத்தி கொட்டையை நைட்டே வாங்கி நீங்கள் ஊற வச்சுருங்க. நல்லா ஊறட்டும். காலையில் இதை நல்லா கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம தேங்காய்க்கு எப்படி பால் எடுப்போமோ 3 தடவை அரைச்சி எடுப்போமோ அதே மாதிரி இந்த பருத்தி கொட்டையும் நல்லா நிறைய தண்ணி விட்டு 3 தடவை ஃபஸ்ட்டு பால், செகண்ட் பால், தேர்டு பால்னு பிரிக்க வேண்டாம். எல்லாத்தையும் மொத்தமாக ஒரு பவுலில் வந்து நீங்கள் அரைச்சி புழிஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பில் வந்து அடிக்கடமான கடாய் அப்படி இல்லை ஒரு குக்கர் கூட வச்சுட்டு நம்ம இப்போ எடுத்த பால் கடைசியில் கொஞ்சம் டஸ்ட் இருந்ததுன்னா இந்த மாதிரி மறுபடியும் இருத்து ஊற்றிக்கோங்க. இது கூட வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் அரிசி மாவை நான் கட்டிலாம் கரைச்சி சேர்த்துருக்கேன். நீங்கள் இல்லைன்னா ஒரு கையளவு பச்சரிசி நிறைய போட்டு நீங்கள் மிக்சியில் அதையும் அடித்து கூட சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் நெருன்னு இருக்கும். அதனால் நான் மாவு சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலக்கி விட்டுருங்க. இது கூட 1 ஸ்பூன் சுக்கு பவுடர், அப்புறம் ஒரு கிண்ணம் வந்து மண்டை வெல்லத்தை தட்டி சேர்த்துருக்கேன். நீங்கள் தனியாக கரைச்சி கூட நீங்கள் ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு ஏலக்காவோட தூள் அதையும் சேர்த்துருக்கேன். இது சிம்லேயே இருக்கட்டும். நல்லா ஒரு 10 நிமிஷம் போல இருந்தால் நல்லா நுரக்கூடி இந்த மாதிரி சூப்பராக திக்காக தயாராகிடும். நீங்கள் ஃபைனலாக குழந்தைக்கு கொடுக்குறப்ப வந்து ஒரு கையில் வந்து தேங்காய் பூவும் சேர்த்து கொடுங்க. இந்த மழைக்காலங்களில் இந்த மாதிரி பருத்தி போல் அடிக்கடி வீட்டிலேயே செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா ஹோம் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு கைப்பக்கம் உங்கள் வீட்டிலையும் கட்டும் வாழ்க்கை.